மகாபாரதத்தில் கர்ணனை பற்றிய கிருஷ்ணரின் கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை. கிருஷ்ணர் கர்ணனை ஒரு மிக திறமையான வீரராகவும் தர்மத்தின் ஒரு சிக்கலான நிலையை பிரதிநிதித்துவப்படுத்துபவராகவும் பார்த்தார். கிருஷ்ணர் கர்ணனை பற்றிய குறிப்பு போரில் முன்னதாகவும் பின்னாகவும் யுத்தத்திற்கு முன் கர்ணனை துரோணியுங்கள். பாண்டவர்களும் கர்ணனும் சகோதரர்கள் என்பது உணர்ந்த கிருஷ்ணர் கர்ணனை துரோகத்தின் பாதையில் இருந்து மீட்டுக் கொள்ள விரும்பினார். பாண்டவர்கள் ஆட்சி செய்ய உரியவர்கள் என்பதால் கர்ணரை அவசரமாக இணைக்க கிருஷ்ணர் முயன்றார். கிருஷ்ணர் நீயே உண்மையில் ஒரு பாண்டவர், தர்மத்தின் பாதையில் வா என்று அழைத்தார். ஆனால் கர்ணன் துரியோதனனுக்கு தனது நண்பர் கடமை என்பதால் அதை மறுத்துவிட்டார். போரின் போது கர்ணனின் வீரம் மற்றும் துரதிருஷ்டம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பல முறை கர்ணன் ஒரு மிகப்பெரிய வீரன் என்று சொன்னார். ஆனால் கர்ணனின் குறைகளும் அவரை வீழ்த்தும் என்று கர்ணனுக்கும் பாண்டவர்களுக்கும் தெரியாதபடி சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கர்ணன் அவன் பிறந்த உண்மையை மறந்துவிட்டார். அதனால் அவர் உண்மையான தனது தர்ம பாதையை அறிய முடியவில்லை. கர்ணனின் இறுதி கிருஷ்ணர் முன்பே சொன்னதற்கேற்ப நடந்தது. போரில் கர்ணனின் ரத சக்கரம் நிலத்தில் உறுதியானது. இது அவனுடைய பழைய சாபங்களால் ஏற்பட்டது. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இப்போது கொல், இது தர்ம யுத்தம் என்று கூறினார். ஏனெனில் கர்ணன் துரியோதனனுக்கு ஆதரவாக தர்மத்தை மீறினார். கர்ணன் இறந்த பிறகு கிருஷ்ணர் அவன் மாபெரும் வீரன், ஆனால் தவறான வழியில் சென்றான் என்று சொன்னார். கிருஷ்ணரின் கருத்து கர்ணன் பிறப்பு மூலம் உயர்ந்தவன், ஆனால் தன் வாழ்க்கையின் முடிவில் பாதை தவறினான். கர்ணனின் நற்பண்புகள் தானம், வீரம், நடுநிலைமை உயர்ந்தவை, ஆனால் தவறான தர்மத்தை தொடர்ந்ததால் அவர் வீழ்ந்தார். கடமை மற்றும் உண்மை யாரிடம் இருக்கிறது என்பதை உணராமல் நடக்கும்போது நமது வீரம் உதவாது என்பதற்காக கர்ணனின் கதையை கிருஷ்ணர் எடுத்துக்காட்டாக கூறினார். மொத்தத்தில் கர்ணன் தர்மத்திற்கும் அதிர்மத்திற்கும் இடைப்பட்ட நிழல் பகுதி என்பதை கிருஷ்ணர் உணர்த்தினார்.